கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் திரும்புவோம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 6 முதல் 10 வசனங்களை நாம் வாசிக்கலாம். கலாத்தியர் 6 முதல் 10 வசனங்கள். மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். தேவனுடைய பெருக்கத்தின் பிரமாணங்களை பற்றி நாம் படித்து வருகிறோம், அதை போதிக்கிறோம். கர்த்தர் நமக்கு போதித்து வருகிறார். அதில் முக்கியமானது பிரமாணம் என்றால் சட்டம் என்ற அர்த்தம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு தொடர் போதனை. நாம் செழிக்க வேண்டும், பெருக வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். முதல்ல அதை நாம் புரிந்து கொள்ளணும். ஏன்னா சில கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்க, நாம் செழிப்பாக இருப்பது தேவனுக்கு விரோதமான காரியம் என்று நினைக்கிறார்கள். அப்படி அல்ல. நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி சகலத்தையும் கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆகையினால் அதற்கு தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகையினாலே நாம் என்ன செய்யணும், இந்த பிரமாணங்களை முதல்ல கற்றுக்கொள்ளணும். பிரமாணம் என்றால் சட்டம். அது எல்லா காலத்திற்கும் எல்லா சூழ்நிலைக்கும் எல்லாருக்கும் பொதுவானது. அப்போ ஆண்டவர் இந்த சட்டத்தில் முக்கியமான ஒரு சட்டத்தை சொல்கிறாரு. பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் என்ன செய்யாது, ஒழியாது என்று சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டிலே சொல்லுவார். நோவா காலத்தில் பெருவெல்லம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆண்டவர் சகதியாக இருந்த பூமியை பார்த்து, ஒழுங்கில்லாத பூமியை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், பூமி இருக்கிற வரைக்கும் விதைப்பும் அறுப்பும் இருக்கும். விதைச்சா அறுவடை எடுத்தால் நல்லா சாப்பிடுவேன், நல்லா செழிப்பாக மாறுவேன்னு ஆண்டவர் அப்பவுமே சொல்லிட்டார். அப்போது இதில் முக்கியமான செழிப்பினுடைய முக்கியமான பிரமாணம் விதைப்பும் அறுப்பும் என்கிற பிரமாணம். ஆகையினால தான் தவறான காரியங்களை நம்பி தேவன் சொன்ன நல்ல காரியங்களை பெறாமல் நாம் மோசம் போய்விடக்கூடாது. அதனால தான் வசனம் மோசம் போகாதீர்கள் என்று சொல்லுகிறது. தேவன் உங்களை வெட்கப்பட விட மாட்டார். நாம் யாரை நம்பி வந்திருக்கிறோம்? ஆண்டவரை நம்பி தான் வந்திருக்கிறோம். எல்லா சூழ்நிலையிலும் நாம் யாரை தான் நம்புகிறோம்? எவ்வளவு பணம் இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு ஒரு வியாதி வரும்போது, எவ்வளோ பெரிய உலகத்தை நல்ல மருத்துவம் கிடைக்கக்கூடிய நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போய் கோடிக்கணக்கில் செலவு செய்தாலும் தெய்வீக சுகத்தை தருவது கர்த்தர். அப்போ அது ஒருவேளை டாக்டர்கள் கைவிடும்போது மனிதன் என்ன நினைக்கிறான், எல்லாம் இருக்குது, பெரிய ஆஸ்பத்திரியில் தான் சேர்த்துருக்கிறேன், வெளிநாட்டுக்கு தான் வந்திருக்கிறேன், ஆனாலும் இன்னும் இந்த வியாதி என்ன செய்யலை, சரியாகலை. அப்போ கடவுள் தான் என்ன செய்யணும், எனக்கு இந்த வியாதிக்கு சுகத்தை கொடுக்கணும்னு மனுஷன் நம்புகிறான். கடைசி நம்பிக்கை மனிதனுக்கு கடவுளாக இருக்கிறது. மற்ற நேரம் நம்பலை. நான் கூட எப்போ நம்புகிறான், கடைசியாக தான் நம்புகிறான். எல்லா முயற்சிகளையும் செய்து அதில் ஃபெயிலியர்ஸ் ஆகி அதில் எதுவுமே நடக்கலைன்னு மனிதன் என்ன நினைக்கிறான், கடவுள் தான் என்ன செய்யணும், காப்பாற்றணும். நாம் என்ன சொல்கிறோம், முதல்ல இருந்தே என்ன தான் சொல்கிறோம், கடவுள் தான் எங்களை காப்பாற்றுறாரு. நம்ம பணத்தை நம்பி இல்லை, நாம் உழைப்பை நம்பி இல்லை. இதெல்லாம் செய்கிறோம், இதெல்லாம் இருக்குது, பணம் எல்லாத்துக்கும் உதவுது, உழைப்பை செய்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் நாம் யாரை நம்பி இருக்கிறோம் என்றால், நாம் வானத்தை பூமி உண்டாக்கின நம்முடைய தெய்வத்தை நம்பி இருக்கிறோம். அல்லேலூயா. அவன் கடைசியில் நம்புவான், நம்ம முதல்ல இருந்தே நம்புவோம். இதுதான் வித்தியாசம். ரசிக்கப்படாத நபருக்கும் ரசிக்கப்பட்டவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் தான். அப்போ தேவன் சிலரை ஆசீர்வதிக்கிறார், சிலரை ஆசீர்வதிக்கிறது இல்லை அப்படின்னு நாம் நினைக்கக்கூடாது. அது தவறு. ஏனென்றால் தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. அவர் பாரபட்சம் பார்க்கிற தேவன் அல்ல.
ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை யார் தர்றாரா? தேவன் தான் தர்றார். அப்போது ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை ஆண்டவர் தர்றாருன்னா என்ன அர்த்தம்? நாம் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று யார் விரும்புகிறா? தேவன் விரும்புகிறார். அப்போ முதல்ல நாம் இந்த அறிவின் வெளிச்சத்திற்குள்ளே வரணும். இதுக்குள்ளே வரும்போது தான் அப்போ தேவன் தான் எனக்கு என்னுடைய பிஸ்னஸில் ஒரு பெருக்கத்தை கொடுக்குறாருன்னா அந்த பெருக்கத்தை உண்டு பண்ணுவதற்கான அந்த ஒரு அறிவையும் அந்த உழைப்பையும் அந்த ஸ்ட்ரென்த்தையும் யார் தான் எனக்கு தர்றது? ஆண்டவர் தான் எனக்கு தர்றார். முதல்ல இப்படி நம்பணும். இப்படி விசுவாசித்தீங்கன்னா தேவன் மேலும் மேலும் உங்களுக்கு என்ன செய்வார்? அறிவின் வெளிச்சத்தை கொடுப்பார். ஒரு பிஸ்னஸ் நல்லா நீங்கள் லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் நாலேஜை அதிகமாக அதில் என்ன செய்யணும்? உபயோகப்படுத்தணும். உங்களுடைய அறிவை என்ன செய்யணும்? அதிகமாக உபயோகப்படுத்தணும். உங்களுடைய உழைப்பை, ரெண்டாவது தான் உங்கள் உழைப்பை என்ன செய்யணும்? இப்போ உதாரணத்துக்கு ஒரு இட்லி கடை போடுறீங்க, உழைப்பு நல்லா உழைக்கிறீங்க. காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு என்ன செய்கிறீங்க? நல்லா உழைக்கிறீங்க. ஆனால் என்னெல்லாம் கரெக்டாக அந்த மாவில் போட்டால் அந்த இட்லி நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கும்ன்றது தெரியலேனா 4 மணி இல்லை 2 மணிக்கு எந்திரிச்சு வேலை செஞ்சாலும் பிரயோஜனம். ஏன்னா இட்லி எப்படி ஆயிரும்? கல் மாதிரி ஆயிரும், வெளியே விற்காது. அப்போ முதல்ல எது ஒரு பிஸ்னஸுக்கு தேவைன்னா முதலீடு இல்லை, ஃபஸ்ட்டு எது தேவை? ஞானம், தேவன் கொடுக்குற அறிவு, தேவன் கொடுக்குற ஆற்றல். அப்போ அந்த ப்ராடக்டை எப்படி நல்ல விதமாக கொடுக்கணும், முதல்ல அது தெரியணும். அதோடு உங்கள் உழைப்பு என்ன செய்யணும்? சேரணும். இது ரெண்டும் சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்கணும்னா உங்களுடைய பொறுமை. அது விற்கிற வரைக்கும் என்ன செய்யணும்? பொறுமையாக காத்திருக்கணும். போட்ட உடனே 5 மணிக்கு நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணிட்டீங்க, 50 இட்லி இருக்குது, 50 இட்லியும் விற்கலைன்னு சொல்லி நீங்கள் என்ன செய்ய முடியாது? நீங்கள் கவலைப்பட முடியாது. ஏனென்றால் அது விற்கும். யூ ஹாவ் டு வெயிட். 10 மணி வரைக்கும் என்ன செய்யணும்? வெயிட் பண்ணணும். அப்போ தான் என்ன செய்யாது? விற்கும். அப்போ இது 3 சேரணும். அப்போ ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலன் அப்படின்னு சொல்லும்போது வெறும் ஸ்ட்ரென்த் மட்டும் இல்லை, ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் அண்டு மென்டல் ஸ்ட்ரென்த். அப்போது மூளை ஆற்றலையும், அதாவது அறிவின் ஆற்றலையும் உழைப்பின் ஆற்றலையும் தேவன் என்ன செய்கிறார்? நமக்கு தருகிறார். அது ரெண்டும் சேரும்போது தான் நாம் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க முடியும். அல்லேலூயா. அப்போ இதை நீங்கள் நம்பணும். இப்போ சிலர் தேவனை அறியாத மனிதர்களாக இருக்கிறார்கள், ரசிக்கப்படாத மனிதர்களாக இருக்கிறார்கள். அப்படி இருந்தாலும் தேவனுடைய பிரமாணமாகிய விதைப்பும் அறுப்பும் என்கிற பிரமாணத்தை அவங்க கடைபிடிக்கிறதுனால அந்த மனிதன் செழிப்பின் பிரமாணத்தின்படி ஆசீர்வதிக்கப்படுகிறான். சிலர் என்ன பண்ணுறாங்க? பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா அதற்கு முதலீடை செய்கிறார்கள். முதலீடு என்பது உங்களுடைய விதை. அப்போ முதலீடு செய்கிறாங்க. எங்கே முதலீடு பண்ணணும், எவ்வளோ முதலீடு பண்ணணும், இந்த அறிவோடு என்ன செய்கிறார்கள்? அவங்க செய்யும்போது அவர்கள் அதுக்கப்புறம் அதை அறுவடையாக மாற்றி செழிப்பின் பிரமாணத்துக்குள்ளே போகிறாங்க. இப்போ ஒரு 10வது மாடி இருக்குது. 10வது மாடியில் ஏறி நின்றுட்டு அங்கே ஏறி நின்றவர் விசுவாசியாக இருந்தாலும் சரி அவிசுவாசியாக இருந்தாலும் சரி அங்கேருந்து குதிச்சா எங்கே தான் போவார்? அங்கேருந்து குதிச்சா எங்கே தான் போக முடியும்? கீழே மேலே போகலாம் இல்லையா? இல்லை கீழே ஆஸ்பத்திரிக்கு கை கால் ஒடிஞ்சு போகலாம். இது விசுவாசியாக இருந்தாலும் சரி அவிசுவாசியாக இருந்தாலும் சரி 10வது மாடியில் போய் நின்று அங்கேருந்து குதிச்சா என்ன தான் செய்யும்? ஏன் கீழே வர்றாரு அவர்? அங்கேருந்து குதிக்கும்போது ஏன் கீழே வர்றாரு? ஏனென்றால் பூமியில் ஒரு விசை என்ன செய்யுது? செயல்படுது. அந்த விசைக்கு பேர் என்ன? புவியீர்ப்பு விசை என்கிற புவியீர்ப்பு பிரமாணம் அங்கே வேலை செய்யுது. இந்த புவியீர்ப்பு பிரமாணம் எல்லா மனுஷனுக்கும் ஒன்று தான், விசுவாசிக்கும் ஒன்று தான், அவிசுவாசிக்கும் ஒன்று தான். அதே போல தான் விதைப்பும் மறுப்பும் என்கிற பிரமாணம் எல்லாருக்கும் ஒன்று தான். யார் விதைக்கிறானோ அவன் அறுவடை எடுப்பான், என்ன விதைக்கிறானோ அந்த அறுவடையை எடுக்கிறான். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிரமாணமும் இந்த பூமியின் பிரமாணத்தை போல தான் ஒரே மாதிரி செயல்படுகிறது. இப்போ தேவனிடத்திலிருந்து நாம் எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் விரும்பினால் முதல்ல நாம் கொடுக்க வேண்டும்.
எது வேண்டுமோ அதை நாம் விதைக்க வேண்டும். பகையை விதைக்கும் போது பகையை என்ன செய்கிறோம்? அறுவடை செய்கிறோம். தீமையை விதைக்கும் போது தீமையை அறுவடை செய்கிறோம். அன்பை விதைக்கும் போது அன்பை அறுவடை செய்கிறோம். அப்போ விதைப்பும் அறுப்பும் என்கிற பிரமாணத்தை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படும் போது செழிப்பு உங்களுடையதாய் மாற ஆரம்பிக்கிறது. வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 6-7 வசனங்கள். பின்னும் நான் சொல்கிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். 1 ஏக்கர்ல விதைக்கிறவன் 1 ஏக்கருக்கான அறுவடையை எடுப்பான். 100 ஏக்கர்ல விதைக்கிறவன் 100 ஏக்கருக்கான அறுவடையை எடுப்பான். அடுத்து, அவனவன் விசனமாயும் அல்ல, அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க தன் கடவன். மனதில் நியமித்தபடியே என்ன செய்யணுமா? கொடுக்க கடவன். கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்துல தேவன் பிரியமாய் இருக்கிறார். தேவன் பிரியமாய் இருக்கிறார். 10வது வசனம். விதைக்கிறவனுக்கு விதையையும் விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர், புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து, உங்களுக்கு என்ன செய்யறாரா? விதையை அளித்து அதை பெருக பண்ணி, அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க உங்கள் செய்வார். நீதியின் விளைச்சலை என்ன செய்யறாரா? வர்த்திக்க செய்வார். வர்த்திக்க செய்வார். இப்போ வாசித்த வசனங்கள்ல பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். சபையிலே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு எழுதவில்லை. விவசாயம் எப்படி செய்யணும், எப்படி விதைக்கணும், எப்படி அறுவடை எடுக்கணும்னு சொல்லி விவசாயிகளுக்கு எழுதல, விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். அப்ப எக்ஸாக்டா இங்க பணத்தை பத்தி தான் அவர் எழுதுறார். என்ன எழுதுறாரு? சிறுக விதைச்சிங்கன்னா சிறுக அறுப்பீங்க, பெருக விதைச்சிங்கன்னா பெருக அறுப்பீங்க. ஆனால் எப்படி விதைக்கணுமா? விசனமாயும் அல்ல, கம்பல்சனும் கிடையாது, வெறுப்புலையும் என்ன செய்யக்கூடாது? விதைக்கக்கூடாது. உங்க மனதில் நீங்கள் என்ன நியமித்திருக்கிறீர்களோ அதன்படி என்ன செய்யுங்க. ஏன்னா விதைன்னு பேசிட்டு இங்க கொடுக்க கடவன்ட்டார். அப்ப எக்ஸாக்டா எதை தான் பேசுறார்? பணத்தை தான் அவர் பேசுறார். அப்புறம் சொல்றாரு, உற்சாகமாய் எந்த மனிதன் கொடுக்கிறானோ அவனிடத்துல தேவன் என்ன செய்கிறார்? பிரியமாய் இருக்கிறார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அப்ப விசுவாசமாய் இருந்தால் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியும். அதான் அதனுடைய அர்த்தம். விசுவாசமாய் இருக்கிறவர்கள், தேவன் மேல விசுவாசமாய் இருக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள், ஆண்டவருக்கு பிரியமானவர்கள். ரைட்டா? இப்ப வசனத்தை விசுவாசிக்கிறவர்கள் தான் யாரு? விசுவாசிகள். அவங்க தான் தேவனை விசுவாசிக்கிறவர்கள். இப்ப வசனம் தான் சொல்லுது, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இப்படிலாம் வசனம் தான் சொல்லுது. இப்ப இந்த வசனத்தை விசுவாசித்து அதன்படி விதையை சாப்பிடாமல் விதையை விதைக்கிற மனுஷன் என்ன செய்யறானா? தேவனுக்கு பிரியமான மனிதனாய் இருக்கிறான். பிள்ளைக்கு கேட்டது கிடைக்கும், பிரியமான பிள்ளைக்கு கேட்காததும் கிடைக்கும். இதுதான் நியதி. அப்ப நீங்கள் 2 விதமான தீர்மானத்தை எடுக்க முடியும். ஒன்று விதையை விதைப்பது, இன்னொன்று விதையை சாப்பிடுவது. எது நல்ல தீர்மானம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். விதையை என்னதான் செய்யணும்? விதைக்க தான் செய்யணும். ஏன்னா விதைன்றது எதுக்கு கொடுக்கப்பட்டது? விதைப்பதற்காக கொடுக்கப்பட்டது. அப்ப விதைச்சோம்னா பல மடங்கு அறுவடை என்ன செய்யும்? நமக்கு உண்டாகும். அதை வசனம் நமக்கு சொல்லுகிறது. இதுதான் செழிப்பின் பிரமாணம். அப்ப விதையை சாப்பிடல, ஆனா ஒளிச்சு வச்சுட்டோம். என்ன செய்யறோம்? ஒளிச்சு வைக்கிறோம். விதைக்கவும் இல்லை, சாப்பிடவும் இல்லை, ஒளிச்சு வைக்கிறோம். இப்போ அறுவடை வருமா அப்படின்னா கண்டிப்பா வராது. ஏன்னா இதுக்கு பேர் தான் தரித்திர பிரமாணம். ஒளிச்சு வச்சாலும் என்ன செய்யாது? அறுவடை வரப்போறதில்லை. பிரசங்கி 11வது அதிகாரம் 4வது வசனம். நீதிமொழிகளுக்கு அடுத்து வரும் பழைய ஏற்பாட்டில் பிரசங்கி 11:4. காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான்.
என்ன அர்த்தம்? காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்கவும் மாட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? சூழ்நிலையை பார்க்கிறவன் விதைக்கவும் மாட்டான், அறுவடை செய்யவும் மாட்டான். இதுதான் நமக்கு முக்கியமான ஒரு வசனம். நாம் இதை ரொம்ப கவனிக்கணும். நாம் சூழ்நிலையை பார்த்து கொண்டே இருந்தோம்னா ஒரு நாள் என்ன செய்ய முடியாது? விதைக்க முடியாது இல்லையா? வந்த வருமானம் இவ்வளோதான், நான் அந்த இதுக்கு கட்டணும், அதுக்கு கட்டணும், அந்த இது கட்டணும், இது வேறு இருக்குது, அது வேறு இருக்குது, இதுக்கே இந்த பணம் பத்தாது அப்படின்னு சூழ்நிலையை நீங்கள் பார்த்து கொண்டே இருந்தால் நீங்கள் ஒரு பணத்தை கூட என்ன செய்ய முடியாது? தேவனுடைய ராஜ்யத்தில் விதைக்கவே முடியாது. அதான் வசனம் சொல்லுது, சூழ்நிலையை பார்க்கிறவன் விதைக்கவும் மாட்டான், அறுவடை எடுக்கவும் மாட்டான். பிரசங்கியாருடைய செழிப்பு மக்கள் எவ்வளவு அவருக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வச்சு இல்லை. மக்கள் கொடுக்குறாங்கன்னா கொடுக்குறாங்க, அதை யாரும் மறுக்கலை. ஆனால் அதை வைத்து அல்ல, பிரசங்கியார் எவ்வளவு விதைக்கிறாரோ அதை வச்சு தான் அவருக்கு என்னது? செழிப்பு. நீங்கள் எவ்வளவு விதைக்கிறீர்களோ தேவனுடைய ராஜ்யத்தில், தேவனுடைய சபையில், அவ்வளவு தான் உங்களுக்கு என்னது? அறுவடை. அல்லேலூயா. ஏன்னா வசனம் உங்களுக்கும் ஒன்று தான், எனக்கும் ஒன்று தான். அப்போ உங்கள் செழிப்பு உங்கள் வேலையிலையோ உங்கள் தொழிலையோ கிடையாது, நீங்கள் எவ்வளவு விதைக்கிறீங்கன்றதுல இருக்கு. அல்லேலூயா. நிறைய பேர் நினைக்கிறாங்க நான் வேலை பார்க்கறதுனால சாப்பிட்றேன். வேலை பார்த்தா வருமானம் வரும், விதைக்கிறதுனால தான் செழிப்பு வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? கொடுக்கிறத நிறுத்திட்டீங்கன்னா, விதைக்கிறத நிறுத்திட்டீங்கன்னா அறுவடையும் என்ன செய்யும்? நின்றுவிடும். அப்போ நாம் பிழைக்கிறது நம்முடைய வேலையினால், நம்முடைய தொழிலினால் அல்ல, நாம் கொடுக்கறதுனால தான் என்ன செய்கிறோம்? பிழைக்கிறோம். நாம் வேலை செய்கிறோம், வருமானம் வருது, ரைட்டுங்களா? அந்த வருமானத்திலேருந்து நாம் என்ன செய்யணும்? விதைக்கும் போது தான் நமக்கு அறுவடை வரும். அதில் தான் நம்ம பிழைக்கிறோம். நிறைய பேர் நினைக்கிறாங்க உழைப்பே தெய்வம், வேலை செஞ்சால் வேலை செய்கிறதுனால நான் என்ன செய்கிறேன்? நான் பிழைக்கிறேன். வேலை செஞ்சதுனால நீங்கள் பிழைக்கலை. வேலை தேவன் கொடுத்தது, அந்த வேலையை நீங்கள் செய்கிறது ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தின் வேலையை நீங்கள் செய்யும்போது தேவன் உங்களுக்கு என்ன செய்கிறார்? ஒரு வருமானத்தை கொடுக்குறார். அந்த வருமானத்தை வச்சு நீங்கள் சாப்பிடலை, அந்த வருமானத்திலிருந்து நீங்கள் எவ்வளவு விதைக்கிறீர்களோ அதற்கேற்றாற் போல அறுவடை என்ன செய்கிறீங்க? எடுக்கிறீங்க. அந்த அறுவடையில் தான் நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. முதல்ல இந்த சிஸ்டம் முதல்ல புரியணும். இது புரிஞ்சாதான் நான் ஏன் விதைக்கணுன்றது எனக்கு புரியும். அல்லேலூயா. அப்போ கொடுக்கறத நிறுத்திட்டோம், விதைக்கிறத நிறுத்திட்டோம்னா அறுவடையும் நின்றுவிடும். அப்போ நீங்கள் கேட்கலாம், கொடுக்கணுன்னா எனக்கு வேணும்ல, அப்போ நான் வேலை செஞ்சால் தானே வரும். ஆமாம், அதுக்கு தான் வேலை செய்கிறோம், தொழில் நடத்துகிறோம், பிஸ்னஸ் நடத்துகிறோம். ஏன்னா வேலை செய்கிறதுனால கொடுக்குறோம், கொடுக்கறதுனால பிழைக்கிறோம். எல்லாரும் சொல்லுவோம், வேலை செய்கிறதுனால கொடுக்குறோம், கொடுக்கறதுனால பிழைக்கிறோம். அல்லேலூயா. இப்போ இதை நாம் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம், எபேசியர் 4:28. திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். என்ன சொல்றாரு? திருடுறவன் திருடாத அப்படின்னு சொல்லிட்டு அது நமக்கு அர்த்தம் தெரியும். வேலை செய்ய அப்படிங்கிறார். எதுக்கு வேலை செய்யணுமா? குறைச்சல் உள்ளவனுக்கு என்ன செய்யணுமா? கொடுக்கணும். அதனால வேலை செய். குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கணும்னா உனக்கு இருக்கணும், உனக்கு இருக்கணும்னா வேலை செய்.
திருடாத அப்படின்னு சொல்கிறார். அப்போ குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கும்படி தனக்கு உண்டாயிருக்கணும். ஆகையினால என்ன செய்யணுமா? வேலை செய்யும். நாம் நம்முடைய கைகளினால் நலமான வேலை அதையும் சொல்றாரு இல்லையா, நலமான வேலையை செய்து செய்யணும். அப்போ திருடுறது அது ஒரு வேலை தான், ஆனால் அது மோசமான வேலை. நலமான வேலையை உழைச்சி நேர்மையாக உழைச்சி சம்பாதிச்சு நீ கையில் வச்சுருந்தா தான் நீ என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். 4 பிச்சைக்காரவங்களுக்கு 4 கஷ்டப்படுறவங்களுக்கு என்ன செய்ய முடியாத கொடுக்க முடியும். அப்போ குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கும்படி உங்களுக்கு உண்டாயிருக்கணும். ஆகையினால வேலை செய்யுங்க. இப்போ ஊழியக்காரர் மட்டும் இல்லை, எல்லா ஆவிக்குரிய மக்களுமே விசுவாசத்தினால்தான் பிழைக்கிறோமே தவிர நாம் வேலையினால் பிழைக்கல, தொழிலினால் பிழைக்கல, ஊழியத்தினால பிழைக்கல. நாம் ஊழியம், வேலை, தொழில் எது செய்தாலும் வருமானம் வருது. ஆனால் அதிலிருந்து எவ்வளவு விதைச்சு அறுவடை எடுக்கிறோமோ அதில் தான் என்ன செய்கிறோம்? நாம் பிழைக்கிறோம். இதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். எப்பயுமே உழைக்கணும், வேலை செய்யணும். ஏன்னா வசனம் சொல்லுது, வேலை செய்யாதவன் என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கு இல்லையா? வசனம் இருக்கு இல்லையா? வேலை செய்யாதவங்க என்ன செய்யக்கூடாதான்? கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப கண்டிஷனாக சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வேலை செய்யறதுனா சிலர் என்ன நினைக்கிறாங்க, சும்மா எதையாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு. அது இல்லை. அவர் வேலை செய்யணும்னு சொன்னது காரணம் வருமானத்தை ஈட்டணும். அதை தான் சொல்கிறாரு அங்கே, வருமானத்தை ஈட்டணும். அதற்கு உங்களுக்கு தேவன் எந்த வேலையை கொடுத்துருக்கிறாரோ அதில் சின்சியராக என்ன செய்யுங்க. ஆனால் அந்த வேலையை என்ன செய்யக்கூடாது? மேன்மைப்படுத்தக்கூடாது. வேலை செய்யணும், ஆனால் அந்த வேலையை என்ன செய்யக்கூடாது? நீங்கள் நல்லா படித்து கலெக்டராகவே இருக்கலாம், உலகம் உங்களை மதிக்கலாம், ரைட்டுங்களா? நீங்கள் மேன்மையான ஒரு இடத்துல இருக்கலாம், அந்த மாவட்டத்தையே நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு அதிகாரியாக இருக்கலாம். அது தேவன் கொடுத்த வேலை. தேவனை மகிமைப்படுத்தணுமே தவிர மற்ற எல்லாரும் உங்களை பாராட்டுவாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு பெரிய ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கீங்க. இந்த மாவட்டத்தில் எது நடந்தாலும் முதல்ல உங்களை தான் கேட்பாங்க. அப்போ எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல தான் அந்த கலெக்டர் அவர் இருக்கிறாரு. இப்போ நீங்கள் கலெக்டராகவே இருந்தாலும், நீங்கள் ஆவிக்குரிய மக்களாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும்? அந்த வேலையை மேன்மையாக என்னவே கூடாது. அந்த வேலையை கொடுத்த ஆண்டவரை தான் என்ன செய்யணும்? மேன்மையாக. ஏன்னா உங்களை விட நல்லா படிக்கிற எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்கானா இல்லையா? அவன்லாம் அந்த வேலைக்கு வரல, நீங்கள் தான் வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. ஏன் கலெக்டர் வேலையை சொன்னேன்னா, இருக்கிறதுலே பெரிய வேலை தான் மாவட்டத்தில். அதனால் அதை சொல்கிறேன். ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் நம்ம ஒரு பெரிய மேனேஜர் ஆகிட்டோம், நல்ல சம்பளம் வாங்குகிறோன்றதுனால நான் யார் தெரியுமான்னு காலரை தூக்கி விட்டு நடக்கிறது இல்லை. அதே போல் கவர்மெண்ட்டில் ஒரு நல்ல பொசிஷனில் நாம் இருக்கிறோம் அப்படின்றதுனால வேலைக்கு அந்த நாம் இருக்கக்கூடிய நிலைமைக்கான வேலையை செய்யணும். அதில் எந்த தவறும் இல்லை. அந்த டிக்னிட்டியை காப்பாற்றணும், அதெல்லாம் ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் அதே தோரணையில் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடாது, அது ரொம்ப தவறாகும். அதுதான் வேலையை மேன்மைப்படுத்துவது. ஏன்னா சிலர்லாம் ஆட்டோ பின்னால எழுதி வச்சுருப்பாங்க, உழைப்பே என்னது தெய்வம். பார்த்துருக்கீங்களா? அவன் எதை நம்புகிறான்? கடவுளை நம்பலை, உழைப்பு தான் தெய்வம்னு நம்புகிறான். இன்னும் சிலர், இன்னும் நிறையா பேர் என்ன எழுதி வைக்கிறது இல்லை, ஆனால் மனதார சொல்கிறது என்னென்னா, தெய்வத்தை நீ பார்த்தியா? பார்க்கல. வீட்டில் இருக்க அம்மாவும் அப்பாவும் தான் தெய்வம், அதை கும்பிடு, அவங்கள கும்பிடு அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம், அவங்க ஒருத்தவங்க இருக்கிறாங்க. பைபிள் தெளிவாக சொல்லுது, உழைப்பும் அல்ல, பெற்றோரும் அல்ல, இயேசுதான் மெய்யான தேவன். அல்லேலூயா. இதை தெளிவாக வச்சுக்கிறோம். ஏன்னா தெய்வம்ன்ற லெவலுக்கு உங்கள் அம்மா அப்பாவையோ, உங்கள் பிள்ளைகளையோ, உங்கள் கூட பிறந்தவங்களையோ, அல்லது உங்கள் வேலையவோ, உங்கள் படிப்பையோ, பதவி, புகழ், எதை கொண்டு போய் நீங்கள் வச்சிங்கனாலும் அது தேவனுடைய பார்வையிலே அருவருப்பான காரியம். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, கனம், புகழ் அவருக்கு மட்டும்தான். அது வேற யாருக்கும் கிடையாது, வேற எதற்கும் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா.
அப்போ யார் எவ்வளவு கொடுப்பாங்க அப்படிங்கிறத எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது இல்லை. யார் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் நாம் என்ன விதைக்கிறோம் என்பது தான் இங்கே கவுண்டிங்லேயே வரும். அல்லேலூயா. பிரசங்கி 11வது அதிகாரம் 6வது வசனம். பிரசங்கி 11:6. காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கையை நெகிழ விடாதே. இதுவோ அதுவோ எது வாய்க்குமோ என்று இரண்டும் சரியாய் பயன்படுமோ என்று நீ அறியாயே. என்ன அர்த்தம்? காலையில விதையை விதைச்சிருங்க, அது புரியுது. மாலையிலே உன் கையை நெகிழ விடாதே அப்படின்னா வாய்ப்பு இருந்தால் மாலையிலும் என்ன செய்ய? விதையை விதை. காலையில் விதைச்சிட்டோம்னு அமைதியாக இருக்க வேண்டாம். சாயங்காலம் வாய்ப்பு இருந்தால் அப்போ என்ன செஞ்சிரு? விதைச்சிரு. அதுவோ இதுவோ, காலையில் விதைச்சதோ சாயங்காலம் விதைச்சதோ எது அறுவடையை கொண்டு வரும்னு உனக்கு தெரியாது, அல்லது ரெண்டுமே கொண்டும் வரலாம். அப்போ என்ன சொல்கிறாரு? வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் விதைக்க வேண்டும், சூழ்நிலையை பார்க்கக்கூடாது. இதுதான் சொல்கிறார். உங்களுக்கு எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் என்ன செய்ய? விதைக்க ஆரம்பிங்க. ஏனென்றால் விதை ஒரு நாளும், ஆவிக்குரிய விதை ஒரு நாளும் என்ன செய்யாது? வீணாய் போகாது. அதை நாம் மறந்துடக்கூடாது. வாசிக்கலாம். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 1 முதல். ஆதியாகமம் 26:1 முதல். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக் பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். போதும், இது அப்புறம் கூட வாசிக்கலாம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உனக்கு காண்பிக்கும் கானான் தேசத்துக்கு போ அப்படின்னு சொன்னாரு. நான் எங்க காட்டுறேனோ அங்க போ. அடுத்து, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். பாருங்க, கர்த்தர் ஆபிரகாமை வேறு பிரித்து அழைக்கிறார். எங்க இருந்து அழைக்கிறாரு? நீ உன் தேசத்தையும், முதல்ல உன் நாட்டை விட்டுரு. அடுத்து உன்னுடைய இனத்தை விட்டுரு, உன் சொந்த பந்தத்தை விட்டுரு. அடுத்து உன்னுடைய தகப்பன் வீட்டை என்ன செய்ய? விட்டுரு. சில நேரங்களில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் சிலரை இப்படி நடத்துவார். சொந்த ஜனத்தை விட்டு வெளியில வா, சொந்த நாட்டை விட்டு வெளியில வா, உன் தகப்பன் வீட்டை விட்டு என்ன செய்ய? வெளியில வா அப்படின்னு சொல்லி என்ன செய்வார்? வெளியே அழைத்து உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு தேவனுடைய நோக்கம் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும். தேவன் நம்மை அழைக்கும் போது, ரட்சிப்பில் நடத்தும் போது, நாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக நம்மிடத்துல நல்லா பேசிக்கிட்டு இருந்த சொந்த பந்தமெல்லாம் ரட்சிக்கப்பட்ட பின்பு நம்மக்கிட்ட அவ்வளோ முகம் கொடுத்து பேச மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்ககிட்ட வழியே போய் நம்ம பேசி மூக்கோடப்பட்டு வரக்கூடாது. நல்லா அந்த நேரம் புரிஞ்சுக்கணும், கர்த்தர் நம்மை வேறு பிரித்திருக்கிறார். ஆகையினால தான் அவங்க என்ன செய்யறதில்ல. ஏன்னா அவங்கள மாதிரி நம்ம இல்லைன்றது நம்மளோட அவங்களுக்கு நல்லா தெரியுது. அதனால தான் நம்மக்கிட்ட என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க? ஜெல்லாக மாட்டிக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ வெளியே வந்துட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. ஆபிரகாம் யாரு அப்படின்னா, ஆபிரகாமுடைய அப்பா பேர் தேராகு. அவங்க என்ன பிஸ்னஸ்ஸு? சிலைகளை செஞ்சு விற்கிற பிஸ்னஸ். அப்போ அவங்களோட வழிபாடு என்னது? வேற ஏதோ ஒரு வழிபாடு அதில் தான் இருக்கிறாங்க. உண்மையான யெகோவா தேவனை அவர்கள் வழிபடவில்லை. இப்போ தான் ஆண்டவர் அவரை தெரிந்தெடுக்கிறார், அவர்கிட்ட பேசுகிறார். அப்போ இந்த தேவன் யாருன்னே தெரியாது ஆபிரகாமுக்கு. அவருடைய தரிசனத்தை பார்த்துட்டு அவருடைய தரிசனத்தை பார்த்து அவர் கூப்பிட்ட உடனே அவரை நம்புறாரு பாருங்க. அதனால தான் விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம்.
இவருக்கு யாருன்னே தெரியாது. இதுக்கு முன்னாடி அவரை கேட்டதே கிடையாது, அவரை பற்றி கேள்விப்பட்டதே இல்லை. ஆனால் அவர் சொல்கிறாரு, நீ உன் இனத்தை விட்டு, உன் தேசத்தை விட்டு, உன் தகப்பன் வீட்டை விட்டு, சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டுரு, நான் உனக்கு சொன்ன அப்படின்னு ஒரு தேசத்தின் பேரை சொல்லலை, நான் உனக்கு எங்கே காட்டுறேனோ அந்த தேசத்துக்கு நீ போயிருன்ட்டார். நான் உன்னை என்ன செய்வேன், பெரிய ஜாதியாக்கி. ஜாதின்னா சிலர் நினைக்கிறாங்க நம்ம நினைக்கிற கேஸ்ட்னு நினைக்கிறாங்க. கேஸ்ட் கிடையாது. ஜாதி என்பது நாடுகளை குறிக்கக்கூடிய வார்த்தை, நேஷன்ஸ். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும். நான் உன்னை பெரிய நாடாக மாற்றி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை என்ன செய்வேன், பெருமைப்படுத்துவேன். நீ எப்படி இருப்ப, ஆசீர்வாதமா இருப்ப. உன்னை ஆசீர்வதிக்கல ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள எல்லா வம்சமும் உனக்குள் என்ன செய்யும், ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அப்போ ஆண்டவர் என்னென்ன சொல்றாருன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட், நான் உன்னை பெரிய ஜாதியா மாற்றுவேன்ட்டார். ரெண்டாவது, உன்னை ஆசீர்வதிப்பேன்ட்டார். மூணாவது, உன் பேரை பெருமைப்படுத்துவேன்ட்டார். நாலாவது, நீ ஆசீர்வாதமாக இருப்பாயின்ட்டார். ஐந்தாவது, உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன். ஆறாவது, உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். ஏழாவது, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள். அப்ப 7 விதமான ஆசீர்வாதம் கொடுக்கிறார். 10வது வசனம் முதல் வாசிங்க. அத்தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று, தேசத்திலே பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்தில் தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறியேன். எகிப்தியர் உன்னை காணும்போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடே வைப்பார்கள். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படி உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். ஆபிரகாம் எகிப்திலே வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரீயை மிகுந்த அழகுள்ளவள் என்று கண்டார்கள். பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கும் தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிக்கை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் வாதித்தார். அப்பொழுது பார்வோன் ஆபிரகாமை அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய்? இவள் உன் மனைவி என்றும் நீ எனக்கு அறிவியாமற் போனது என்ன? இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டுவது என்ன? இவளை நான் எனக்கு மனைவியாக்கி கொண்டிருப்பேனே, இதோ உன் மனைவி, இவளை அழைத்து கொண்டு போ என்று சொன்னான். பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான். அவர்கள் அவனையும் அவள் மனைவியையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள். பாருங்க, ஆபிரகாம் ஆண்டவர் காண்பிச்ச இடத்துக்கு அப்பப்போ எந்தெந்த இடத்துல காட்டுறாரோ அங்கே வந்து தங்குற இடத்துல பஞ்சம் வந்துடுது. ஆகையினாலே பஞ்சம் பிழைக்கிறதுக்காக எகிப்து தேசம் பக்கம் போகலாம், அங்கே தான் உணவு இருக்குது. எகிப்து பாருங்கள், அப்போ இருந்தே ரொம்ப செழிப்பான ஒரு தேசம், அது ரொம்ப செழுமையாக தான் இருக்கும். அப்போ பஞ்சம் பிழைக்கலான்னு அது பக்கத்தில் போய் இருக்கும்போது, அதான் எகிப்துக்கு சமீபமாய் அவர் வர்றார். அப்போ அவர் சொல்கிறார் தன்னுடைய மனைவியை பார்த்து, நீ ரொம்ப அழகாக இருக்கிற, எகிப்தியர்கள் பார்த்தாங்கன்னா என்ன செய்வாங்க, உன்னைய வந்து கவர்ந்து கொண்டு போய் அதுக்கு பதிலாக என்னை நான் ஹஸ்பண்டுன்னு தெரிஞ்சா என்னை என்ன செஞ்சுருவாங்க, கொன்றுவாங்க. ஆகையினால் அவங்க கேட்டாங்கன்னா என்ன பண்ணிடு, இவர் எங்கள் அண்ணன் சொல்லிடுன்ட்டான், நீ என் சகோதரின்னு சொல்லிடுன்ட்டான். இப்போது சொல்லிவிட்டு நேரம் அங்கே போன உடனே எல்லோரும் பார்க்குறாங்க, சாராள் வந்து ரொம்ப அழகாக இருக்கிறாங்கன்றது எல்லாருமே பார்த்து அந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அதோடு சும்மா நின்று தொலைகிறாங்களா, இவங்க நேராக போய் என்ன பண்ணுறான், ராஜா கிட்டே போய் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி வந்திருக்கிறாங்க, அங்கே வந்து ஒரு பொண்ணு இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே ராஜா என்ன பண்ணிட்டான், தூக்கிட்டு வாங்கினான்ட்டான். ஏன்னா ராஜாக்கள் வந்து ஒன்று யுத்தத்துக்கு போவான், இல்லைன்னா அவனுக்கு வேலை தான். அப்போ இந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கான். அப்போ தூக்கிட்டு வாங்கினான்னு உடனே இங்கே வந்து விசாரிக்கும் போது என்ன சொல்லிடுறாங்க, ஆபிரகாம தன்னுடைய கணவர்னு சொல்லாமல் அண்ணன்னு சொல்லிடுறாங்க. உடனே அவங்கள கொல்லாமல் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ராஜா என்ன பண்ணுறான், அந்த அம்மாவை கூட்டிகிட்டு போய் அந்த படத்தில் வச்சிடறான். வச்சுட்டு இவருக்கு என்ன பண்ணுறான், நிறைய வெகுமதிகளை கொடுக்குறான். அதாவது இந்த அந்த வசனம் எது, ஆடுகள், அவருக்கு என்னென்ன கொடுக்குறான், ஆடு மாடுகள்
கழுதைகள், வேலைக்காரர், வேலைக்காரிகள், கோழிக்கை கழுதைகள், ஆமா, கழுதைகள், ஒட்டகங்கள், இது எல்லாத்தையும், இதுதான் அந்த காலத்துல இருந்த சொத்து. இது எல்லாத்தையும் யாரு கொடுத்தாச்சு இப்போ? ஆபிரகாம். இப்போ ஆபிரகாம் ஓரளவுக்கு என்ன ஆயிட்டாரு? இப்போ பணக்காரன் ஆயிட்டாரு. இப்போ என்ன நடக்குது? இந்த அம்மாவை கூட்டு வந்து அந்த புறத்தில் வச்ச உடனே பார்வோன், அதாவது ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரும் என்ன செஞ்சாராம்? மகாவாதையினால் வெறும் வாதை இல்லை, மகாவாதையினால் வாதித்தார். ஆபிரகாமும் சொல்லலை, சாராலும் சொல்லலை, உண்மையை சொல்லலை. ஸோ ராஜாவுக்கு தெரியாது, அவர் மேலே தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார்? அந்த குடும்பத்தையே ஒரு வாதையினால் வாதிக்கிறார். என்ன வாதைன்னு குறிப்பிடல. கொப்பளமாக வந்திருக்கலாம், உடம்பு பூரா ஒன்றுமே இல்லாமல் எரிய ஆரம்பிச்சிருக்கலாம், இப்படி ஏதோ ஒன்று அங்கே நடக்குது. இப்போ பார்வோனுக்கு ஆண்டவரே உணர்த்துறாரு. அது உணர்த்துன உடனே தான் பார்வோன் ஆபிரகாமை கூட்டுவான்னு சொல்லி, நீ எனக்கு ஏன் அப்படி ஏமாத்தின? இவன் மனைவி தானே, அதை ஏன் என்கிட்ட சொல்லலை? அப்படி ஏன் சகோதரின்னு சொன்னேன்? சகோதரின்னு சொன்னதுனால தானே நான் கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு அவன் கேட்கும்போது ஆபிரகாம் சொல்கிறாரு, ஐயா, மனைவின்னு சொல்லியிருந்தா என் கதி என்ன கதி ஆயிருக்கும்னு எனக்கு தெரியாது, அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன், சகோதரின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லவும், தயவு செய்து உன் மனைவி என்ன செய்ய கூட்டிகிட்டு போன்னு சொல்லிட்டு அவனுக்கு கொடுத்த எல்லாத்தையும் அப்படியே என்ன செஞ்சிட்டான், கொடுத்து அனுப்பிச்சிட்டான். அனுப்புனதுக்கு அப்புறம் தான் இவனுக்கு வாதையே நின்றுருக்கும். யாருக்கு? பார்வோனுக்கும் அவன் வீட்டாருக்கும். இப்போது அடுத்த அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்க. ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனோடு லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையிலே வந்தார்கள். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். பாருங்க, 12வது அதிகாரத்துல சொந்த தேசத்தையும் இனத்தையும் தகப்பன் வீட்டையும் விட்டு வெளியில வான்னு சொல்லும்போது, அவர் வெளியே வரும்போது எவ்வளோதான் எடுத்துகிட்டு வந்திருக்க முடியும்? அவரால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோதான் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்க முடியும். அந்த காலத்தில் தங்கம் இருக்குன்னு வைங்களேன், தங்கத்தை எவ்வளோ தான் எடுத்துகிட்டு வந்திருப்பார். அவரால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் கொண்டு வர முடியும். மொத்த வீட்டையும் பேர்த்துட்டு வர முடியாது. இப்போது இடையில வந்து தங்கின இடத்துல பஞ்சமாகி போச்சு. பஞ்சம்னா அப்போ இருக்கிறது பூரா போயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ சாப்பாட்டுக்கு வழி இல்லை, எகிப்து தேசத்துக்கு பக்கத்தில் போய் குடியிருக்கிறாங்க. அங்கே இருக்கும்போது அடுத்த வசனம் சொல்லுது, அடுத்த அதிகாரம் சொல்லுது, அவர்கள் எகிப்தை விட்டு தென் திசையிலே வந்தார்கள். அங்கேருந்து கடந்து வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய. அடுத்த அதிகாரத்திலேயே ஆபிரகாம் பணக்காரனாக மாறிட்டான். வீட்டில் இருந்து ரொம்ப கம்மியான பொருட்களை எடுத்துட்டு வந்த ஆபிரகாம் கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்பி மட்டும் வந்ததுனால கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவர் சொன்ன வார்த்தையை அவர் காப்பாற்றினார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார், அதை ஆசீர்வதித்தார். அடுத்த அதிகாரத்திலேயே ஆபிரகாம் என்ன வைட்டார்? இப்போ சீமானாய் இருக்கிறார். எகிப்து தேசத்துக்கு ஆபிரகாம் போகும்போது தேசத்தில் பஞ்சம் வந்துச்சு பார்த்தீங்களா? அது எதுக்கு தெரியுமா? ஏன்னா இவருக்கு பஞ்சம் வந்தனால தான் இவர் எங்கே போகிறாரு? பஞ்சம் பிழைக்க எகிப்து தேசத்தை நோக்கி போகிறாரு. அந்த பஞ்சம் எவன்ச்சு தெரியுமா? ஆபிரகாமை தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கு. அல்லேலூயா. அதனால குடும்பத்தில் வாழ்க்கையில் பஞ்சம் வரும்போது, கடன் பிரச்சனை, பணப்பிரச்சனை இதெல்லாம் வரும்போது பயந்துடாதீங்க. அது வரும்போது அடுத்த கட்டம் என்னன்னா, தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் எதிர்பார்க்காத ஆசீர்வாதத்தை பெற போறீங்க. ஆகையினால் ஆண்டவரை சரியா விசுவாச்சு நில்லுங்க. அல்லேலூயா. சரி, இப்போ ஆதியாகமம் 26வது அதிகாரம் 1 முதல் 12 வசனங்கள். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமலும் இன்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. பாருங்க, ஆபிரகாமுடைய காலத்துல ஆண்டவர் என்ன செய்யறாரு? சொந்த இனத்தை, சொந்த தேசத்தை, தகப்பன் வீட்டை எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன செஞ்சாரு? நான் சொல்ற இடத்துக்கு வந்துருன்ட்டார். அங்கிருந்து ஷிஃப்ட் ஆயிருன்ட்டார். இது ஆபிரகாமின் காலம்.
இப்போ ஈசாக்கு வசனம் சொல்லுது ஆபிரகாமின் நாட்களில் பஞ்சம் உண்டாச்சு பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு பஞ்சம் என்ன செஞ்சிருச்சு ஈசாக்குடைய காலத்துலையும் உண்டாயிருச்சு. அப்போ எல்லாரும் பஞ்சம் பிழைக்க எங்கே போகிறாங்க? திரும்பவும் கிளம்புறாங்க, அந்த ஊரை காலி பண்ணலான்னு கிளம்புறாங்க. அதே போல் ஈசாக்கு கிளம்பும்போது கர்த்தர் ஈசாக்குக்கு தரிசனமாகி, நீ எங்கே போகாத, எகிப்துக்கு போக வேண்டாம், நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு. இப்போ ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? ஆபிரகாம அங்கே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணார். பஞ்சம் பிழைக்க எகிப்து தேசத்துக்கு பக்கத்தில் போகும்போது ஆண்டவர் வேணானே சொல்லலை, அதை அலோவ் பண்ணார், ஓகேன்னு விட்டுட்டாரு. இது தேவன் ஆபிரகாமை நடத்தின வழிகள். ஈசாக்குக்கு வேற வழி. என்ன சொல்கிறாரு? ஈசாக்கு அதே மாதிரி கிளம்பும்போது, பஞ்சம் பிழைக்க கிளம்பும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சொல்கிற இடத்துல உட்காருன்ட்ட. சிலரை தேவன் இருக்கிற இடத்துல உட்கார வைப்பார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு உங்களை ஆசீர்வதிப்பது என்பது ரொம்ப எளிதான காரியம். அவர் நடத்துகிற வழிகள் வித்தியாசமானவைகள். அவரை நடத்துகிற மாதிரி தான் என்னை நடத்துவார்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களுடைய அறிவீனம். அவரை 25 வயசில் ஆசீர்வதித்து அவர் பெரிய பணக்காரராக இருப்பார். நீங்கள் 70 வயசில் தான் ஆவீங்க. 70 வயசில் உங்களை ஆசீர்வதிப்பார், அதுவும் ஆண்டவரால் முடியும். 40 வயசில் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், அதுவும் அவரால் முடியும். அல்லேலூயா. இளம் வயதிலே தாவீதை அரசனாக்கின தேவன் தான் 80 வயசில் மோசேவை மகா பிரதான ஆசாரியனாக மாற்றினார். அல்லேலூயா. ஏன் இவருக்கு 80 வயசு, அவருக்கு 25 வயசு? அவர் அப்படி தான், அதை ஏன்னெலாம் கேட்க முடியாது. ஆனால் அவரால் எந்த வயசுலையும் அவரால் என்ன செய்ய முடியும்? அதை கொண்டு வர முடியும். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், பஞ்சம் எங்கே இருக்குதோ அங்கே இருன்ட்டார். ஆபிரகாமுக்கு பஞ்சம் இருக்கிற இடத்த விட்டுட்டு நீ போகலாம், அவர் போகிறதுக்கு தடை சொல்லலை, அதை அலோவ் பண்ணுறாரு. ஆனால் ஈசாக்கிற்கு பஞ்சம் எங்கே இருக்குதோ அங்கே இரு, எங்கேயும் போகாத, எகிப்துக்கு போக வேண்டாம். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், பஞ்சம் இருக்கிறது உண்மை தானே, பஞ்சம் இருக்கிறது உண்மை. நல்லா புரிஞ்சுக்குங்க, கர்த்தரும் கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. இது புரிஞ்சிடுச்சுன்னா பஞ்சம் உங்களை பாதிக்காது, பஞ்சம் உங்களை பாதிக்காது. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். பல வருடங்களுக்கு முன்பாக அமெரிக்கா தேசத்திற்கும் ஈராக் தேசத்திற்கும் யுத்தம் வந்துச்சு. எத்தனை பேருக்கு அது ஞாபகம் இருக்குது? அமெரிக்காவுக்கும் ஈராக்குக்கும். ஈராக்கில் அப்போ அதிபர் யார்? சதாம் ஹுசேன். ஞாபகம் இருக்கா? இப்போ ஞாபகம் வருதா? அப்போ நிறைய யுத்தம் வந்தது, யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. இந்தியாவில் சில பாதிப்புகள் இருந்துச்சு. என்ன பாதிப்பு? அப்போது யாருக்காவது ஞாபகம் இருக்கா? எத்தனை பேர் வண்டி வச்சுருந்தீங்க அப்போது? எத்தனை பேர் வீட்டில் வண்டி இருந்துச்சு? 2 வீலர். அது இருந்தால் தெரிஞ்சிருக்கும். பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்பட்டது. நீங்கள் பெட்ரோல் போட போனீங்கன்னா, எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது, பெட்ரோல் பங்க்கில் ஏறக்குறைய ஒரு 200 பேர் நிற்பாங்க, வரிசையில் நிற்பாங்க வண்டியை வச்சுட்டு. 200 பேர். நீங்கள் அதில் போய் தான் போட முடியும். அன்றைக்கு யாருடைய ஆட்சி இந்தியாவில்? சென்ட்ரல் கவர்மெண்ட் யார்? காங்கிரஸ். அவங்க தான் ஆண்டு கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் தான் அமெரிக்காவுக்கும் ஈராக்குக்கும் யுத்தம். நம்ம இந்தியாவில் பெட்ரோல் பிரச்சனை, டீசல் பிரச்சனை, எல்லாரும் பெட்ரோல் இப்போ எப்படி பண மதிப்பிழப்பு வரும்போது எல்லாரும் லைனில் போய் நின்று பேங்க் வாசலில் ஏடிஎம்ல எல்லாம் போய் நின்று எடுத்தாலும் அதை விட பெரிய கியூ என்ன செஞ்சிச்சு? பெட்ரோல் பங்க்கில் எல்லா பங்க்லையும் நின்றுச்சு. அதுலேயும் சில நேரம் பெட்ரோல் இருக்கும், சில நேரம் இருக்காது, சில நேரம் கிட்ட போய் தீந்துடும். அப்படி வாங்கி கொண்டிருந்தார்கள். அன்றைக்கு யார் ஆட்சி? காங்கிரஸினுடைய ஆட்சி. நம்ம பொதுவாக சிறுபான்மை இன மக்கள்னு அவங்க சொல்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லோரும் என்ன நினைப்பாங்க? அவங்க தான் நாட்டை அதாவது கொஞ்சம் சிறுபான்மையினரை பாதுகாப்பாங்க, அவங்க இதில் தான் கொஞ்சம் நல்லா இருக்க முடியும், மற்றவங்க ஆட்சியிலலாம் நமக்கு பாதிப்பு உண்டாகும்
அப்படின்னு பொதுவான ஒரு கருத்து இருக்கு. ஆனால் அன்றைக்கு இருந்தது காங்கிரஸ் ஆட்சி, அமெரிக்காவுக்கும் ஈராக்குக்கும் யுத்தம், பெட்ரோல் டீசல் வரல, ரொம்ப டிமாண்டு, கிடைக்கல. பெட்ரோல் டீசல் வரலைன்னா உணவுப் பொருட்களுடைய விலை என்ன செய்யும்? ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்காது. டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்கலைன்னா எல்லா ரேட்டு விலைவாசி எல்லாம் ஏறும். இதை அன்றைய கவர்மெண்ட்டால் கட்டுப்படுத்த முடியலை, ஜனங்களுக்கு இதை சரளமாக கொடுக்க முடியல. இப்போ அப்படியே கட் பண்ணால் இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் சண்டை, பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு இருக்குது, மேலே ஆள்றது காங்கிரஸ் கவர்மெண்ட்டு இல்லை. எல்லோரும் நினைக்கிறாங்க, எல்லோரும் நினச்சது என்ன, சிறுபான்மையின மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த காலத்தில் மக்களுக்கு என்ன கிடைக்கல? பெட்ரோல் டீசல் கிடைக்கல, உணவு உற்பத்தி சரியாக இல்லை, விலைவாசியெல்லாம் ஏறிச்சு. இன்றைக்கி இருக்கிறது மக்கள் சொல்கிற மாதிரி மதவாத கவர்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த கவர்மெண்ட்டு தான் மேலே இருக்குது. ஆனால் பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் தட்டுப்பாடு இல்லை. நல்லா கவனிச்சுக்குங்க. யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு. பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு இல்லாததுனால விலைவாசி ஏறிச்சு, கேஸ் சிலிண்டர் விலைலாம் ஏறிச்சு. ஆனால் வீட்டு சிலிண்டருக்கு இன்னும் ஏறலை. அல்லேலூயா. எப்படி நடந்துச்சு இது? தேவன் எந்த கவர்மெண்ட்டை வச்சும் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார், போஷிப்பார். அதனால் ஒரு கவர்மெண்ட் மேலே நம்ம ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கவனிக்கணும், ஏது செய்கிறாங்கன்னு கவனிக்கணும், அவங்க செய்கிறது கரெக்டானு பார்க்கணும், இவங்க செய்கிறது கரெக்டானு பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு அதே போல தான் யுத்தம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது, டெய்லி நடக்குது. எண்ணெய் கப்பல்களால் போக முடியல, கிராஸ் பண்ணால் தான் இங்கே கொண்டு வர முடியும். ஆனால் இன்றைக்கி பெட்ரோல் பங்கு போங்க, ஃப்ரீயாக போய் போட்டு போகலாம். எப்படி நடந்துச்சு இது எப்படி நடக்குது? எண்ணெயை, பெட்ரோலை, டீசலை, கச்சா எண்ணெயை உள்ளே கொண்டு வரணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொண்டு வரணும். அப்போ இந்த கவர்மெண்ட்டு தான் தன் நாட்டு மக்களுக்கு என்ன செய்யுது? இவ்வளோ வசதியை செஞ்சு வைக்குது. குருட்டுத்தனமாக என்ன செய்யக்கூடாது? எதையுமே பார்க்கக்கூடாது. நம்ம கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் தேவ ஞானத்தோடு ஒவ்வொரு காரியத்தை என்ன செய்யணும்? கவனிக்கணும். யார் யார் என்னென்ன செய்கிறா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆரம்பத்தில் சொன்னாங்க 500 ரூபா 1000 ரூபா எல்லாம் பண மதிப்பிழப்பு வரும்போது எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டம். அவங்க சொன்னது கருப்பு பணத்தை ஃபுல்லாக ஒழிக்க போகிறோம். ஆனால் அதுக்கப்புறம் ஒழியலை. எல்லாரும் கேட்டது என்னது? இப்போ ஒழிஞ்சிடுச்சான்னு எல்லாரும் கேட்டாங்க, நம்மளும் கேட்டிருப்போம். ஒழியலை. பெருசாக அதை சுவிஸ் பேங்க்கில் இருக்கிற அமௌண்ட் அப்புறம் கொண்டு வந்து ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்டுக்கு 15 லட்சம் போடுவோம் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது எதுவுமே நடக்கலை. ஆனால் லேட்டாக தான் இன்ஃபர்மேஷன் வருது. ஏன் 500 ரூபா 1000 ரூபாய் ஒழிச்சாங்க அப்படின்னா, புது நோட்டை கொண்டு வந்தாங்கன்னா பாகிஸ்தான் தேசத்திலிருந்து நம்முடைய இந்திய நோட்டை, நிறைய கள்ள நோட்டை புழக்கத்தில் விட்டாங்க. இந்தியாவில் என்ன பண்ணிட்டாங்க? நிறையா விட்டுட்டாங்க. இதுக்கு முந்தைய ஆட்சிகளில். ஏன்னா ஊடுருவல் ரொம்ப சரளமாக இருந்தது. பாகிஸ்தான் பார்டர்லையும் சரி, பங்களாதேஷ் பார்டர்லையும் சரி ஊடுருவல் அதிகமாக இருந்தது. ஆகையினால என்ன பண்ணாங்களாம்? நிறைய பணங்கள், நம்ம இந்திய நாட்டுடைய பணத்தை நிறைய அவங்க அடித்து, கள்ள நோட்டுகளை அடித்து புழக்கத்தில் விட்டால் நம்முடைய பொருளாதாரம் என்ன செஞ்சிடும்? சீர்குலைஞ்சு போகும். இதை மொத்தமாக ஸ்டாப் பண்ணோம்னா என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தாங்க. போல்டாக ஒரு டிசிஷன் எடுத்து 500 1000 செல்லாதுட்டான் ஒரே. அதில் தான் முன்னாடி எந்த அறிவிப்பும் வரல. இந்த விளக்கத்தை அவங்க சொல்லலை அன்னைக்கு. இதை ரீசெண்டாக தான் சொல்கிறாங்க. இதில் என்ன ஆகி போச்சு? அவன் புழக்கத்தில் விட்ட எல்லா அமௌண்ட்டும் என்ன ஆகிடுச்சு? இப்போது டோட்டலாக ஸ்டாப்பு. இப்போது நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல நோட்டை நம்ம என்ன செய்யலாம்? பேங்க்கில் கொண்டு போய் கொடுத்தோன்னா வாங்கிக்கிடுவான். நீங்கள் கள்ள நோட்டை எப்படி கொண்டு போய் கொடுப்பீங்க? அங்கே கள்ள நோட்டு, பாகிஸ்தானுடைய கள்ள நோட்டு உள்ளே வந்த நோட்டை நீங்கள் பேங்க்கில் கொண்டு போய் என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது, பிடிச்சிருவான். அப்போ இந்திய பொருளாதாரத்தை உயர்த்தணுன்னா சில போல்டான முடிவுகள் எடுத்து தான் ஆகணும்னு சொல்லி அவர்கள் அந்த நேரத்தில் செஞ்சது நமக்கு தெரியலை. ஆனால் இப்போ என்ன செய்யுது? அதனுடைய விளக்கங்கள் புரியுது. அது மட்டும் இல்லை, ஜிஎஸ்டி வரி போட்டாங்க. எல்லாரும் திட்டணும், என்னடா இவ்வளோ வரி வாங்குறீங்கன்னு. அந்த வரிகளினுடைய 80% இராணுவத்திற்கு செலவு செய்யப்படுகிறது. இன்றைக்கி இந்திய இராணுவத்தினுடைய கட்டமைப்பும் அதனுடைய ஸ்ட்ரென்த்தும் ஏறக்குறைய
முதல் இடம் வந்து அமெரிக்கா, ரெண்டாவது ரஷ்யா, மூணாவது சைனா, நான்காவது இந்தியா. இராணுவ கட்டமைப்பில் நம்ம தான் 4வது. நம்மக்கிட்ட இருக்கிற அக்னி என்கிற அந்த ஏவுகணையை அதை வாங்கிறதுக்கு பல நாடுகள் இன்றைக்கு வியாபாரம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்தியா ஒரு காலத்தில், அதாவது அந்த பழைய கவர்மெண்ட் இருந்த காலத்தில் ஆயுதங்களை வாங்கக்கூடிய நாடாக இருந்தது. இன்றைக்கு ஆயுதத்தை விற்கக்கூடிய நாடாக மாறி இருக்கிறது. அப்போ இந்திய பொருளாதாரத்தை அந்த அளவுக்கு அவங்க கொண்டு போகிறாங்க. கட்டமைப்பு சரியாக இருக்கும்போது இப்போ ஊடுருவ முடியாது. ஊடுருவானா அவனை கொண்டுருவாங்க. நம்ம கடந்த நாட்களில் பார்த்தோம், அந்த காஷ்மீர் பக்கத்தில் அது என்ன இடம், பகல்காம் என்கிற இடத்துல தீவிரவாதிகள் அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆப்ரேஷன் சிந்தூர் என்கிற அந்த ஒரு போர் இது நடந்தது. அதில் முழுமையாக பாகிஸ்தானுக்கு தான் நிறைய சேதம். ஆனால் அவங்க வெளியில் மறைச்சாங்க அதெல்லாம் இல்லைன்னு. நான் அமெரிக்கா ஒத்துக்குச்சு, லேட்டாக ஒத்துக்கிட்டான். ஏன்னா இந்தியா எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருச்சு. நமக்கு ஒரு பாதிப்பு இல்லை, ஆனால் அங்கே ஃபுல்லாக பாதிப்பு. என்ன சொல்கிறாங்க, எங்கள் நாட்டுக்குள்ளே ஊடுருவீங்கன்னா, இதற்கு முன்பாக இருந்த வெளிநாட்டு பாலிசி என்ன தெரியுமா, அணு ஆயுதத்தை நாங்களாக எடுக்க மாட்டோம். எங்கள் மேலே யாராவது போட்டால் நாங்கள் என்ன செய்வோம், போடுவோம். இதுதான் இதற்கு முன்பாக இருந்த வெளிநாட்டு கொள்கை. இப்போ கொள்கையை மாற்றியாச்சு. நீ எடுக்கணும்னு நினச்சாலே நான் போட்டுருவேன்ட்டான். இதுதான் இப்போ உள்ள கொள்கை. அதனால தான் பயப்படுது மற்ற நாடுகள். இந்தியா ஏன் இந்த பாலிசி எடுத்தாங்கன்னு. நாட்டினுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அதற்கு எதிராக யார் செஞ்சாலும் என்ன செய்வாங்க, நேஷனல் ஆக்டில் போட தான் செய்வாங்க. ஆகையினால நாம் வந்து இதெல்லாம் கவனிக்கணும். பாருங்கள், நாடு வந்து முக்கியம், நாட்டினுடைய பாதுகாப்பு முக்கியம். நாம் எந்த நாட்டில் இருக்கிறோம் அந்த நாட்டுக்கு உண்மையாக இருக்கணும். நாம் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய பூர்வீகம் என்ன, நாம் இந்தியர்கள், தமிழர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் ஈசாக்கை பஞ்சம் இருக்கிற இடத்துல உட்கார வைக்கிறாரு. ஈசாக்குக்கும் அதே கதை வருது. அதை மட்டும் நான் சொல்லிட்டு முடிக்க விரும்புகிறேன். ஈசாக்கினுடைய மனைவி ரெபேக்காள், அவங்களும் ரொம்ப அழகாக தான் இருக்கிறாங்க. இவர் என்ன பண்ணிடுறாரு, அவங்க மனைவிட்ட சொல்லிடுறாரு, நீ என்னை வந்து என்ன பண்ணிடு, என்னுடைய சகோதரின்னு சொல்லிடுன்ட்டார். அதே போல் ராஜாவாகிய அபிமெலேக்கு என்ன செய்கிறாரு, வந்து அந்த அந்த அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்கள், அதில் இதெல்லாம் வரும். அபிமெலேக்கு பார்க்கும்போது சரி அவர் சகோதரி தான் நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஜன்னல் வழியாக பார்க்கும்போது ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபேக்காலோட என்ன செய்து கொண்டிருந்தாரா, விளையாடி கொண்டிருந்தார். எப்போ விளையாண்டுக்கிட்டு இருந்தாரு, பஞ்சம் இருக்கும்போது. எத்தனை பேருக்கு புரியுது? 1000 ரூபா காசுல 200 ரூபா குறைஞ்சா போதும். வீட்டில் லேடிஸு என்ன பண்ணிடுவாங்க, சரி ஒரு 500 ரூபா குறைஞ்சிருச்சு, 500 ரூபா தான் இருக்குது இப்போ கையில், என்ன நடக்கும் வீட்டில்? கையில் காசே இல்லை, அது வாங்கணும் இது வாங்கணும். 1000 ரூபா இருந்ததில் அதுக்கு வேறு சரியாக போச்சு. திடீர்னு இந்த காய்ச்சை வந்து இந்த மருந்து மாத்திரைக்கு செலவாகி போச்சு. இன்னும் ஒரு 500 ரூபா வேணும், எதையாவது ஒன்று சம்பாரித்து கொண்டு வரீங்களா? நான் சொல்கிறது காதில் விழுகுதா விழுகலையா? இது வேறு 500 ரூபா குறைஞ்சதுக்கு இல்லையா? விளையாட்டு எப்போங்க வரும்? ஓடி ஆடி விளையாடுறது எப்போ வரும்? சந்தோஷம் இருந்தால் தான் வரும். ஆனால் சந்தோஷம் ஈசாக்குக்கு ரெபேக்காலுக்கு எப்போ இருந்துச்சு? நாடே பஞ்சத்தில் இருக்கும்போது. பஞ்சம் இருக்கும்போது விளையாடுறான். கணவன் மனைவி விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. இதை பார்த்தோன்னே தான் ராஜா சொல்கிறாரு, அது உன் மனைவி, நீ எப்படி வந்து உன் மனைவியை வந்து சகோதரின்னு சொல்லுவ அப்படின்னு ராஜா கேட்குறார். இப்போ வீட்டில் கொஞ்சம் காசு குறைஞ்ச உடனே எந்த மூலைக்கு போகிறதுன்னு தெரியல. சண்டை வருது, கோபம் வருது, மூர்க்கம் எல்லாமே வருது, வார்த்தைகள் தடிக்குது. ஆனால் ஈசாக்கும் ரெபேக்காலும் நாடே பஞ்சத்தில் இருக்கும்போது அவர்கள் சந்தோஷமாக என்ன செய்கிறாங்க, விளையாடி கொண்டிருக்கிறார். இப்போ ஆண்டவர் சொல்றாரு 12வது வசனத்தில், அதை வாசிங்க. ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். 100 மடங்கு பலனை அடைந்தான்.
பாருங்க, ஈசாக்கு விதை விதைக்கிறாரு. இப்ப கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கவில்லை என்றால் அவருக்கு அறுவடை வந்திருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா விதைப்பும் அறுப்பும் என்கிற பிரமாணம் அங்கே வேலை செய்யும். ஈசாக்கினுடைய விதை அங்கே இருக்குது. ஆகையினால விதைக்கு ஏற்ற அறுவடை அங்கே வந்திருக்கும். ஆனால் கர்த்தர் ஆசீர்வதிச்சனால தான் 100 மடங்கு அறுவடை அங்கே வந்துச்சு. அல்லேலூயா. அப்போ நம்முடைய விதையோடு கர்த்தருடைய ஆசீர்வாதமும் என்ன செய்யணும்? சேரணும். அது சேரும்போது தான் 100 மடங்கு அறுவடை நமக்கு உண்டாகும். புது நாடு, பஞ்சம் வேற, இவனுடைய மனைவிக்கு வேற ஆபத்து, சூழ்நிலை இந்த மாதிரி இருக்குது. சூழ்நிலை மோசமாக இருந்தாலும் கூடவே கர்த்தரும் இருக்கிறார். கர்த்தர் சொன்னது போலவே ஈசாக்கு விதை விதைத்தார். கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சனால 100 மடங்கு பலனை அடைந்தார். பஞ்ச காலத்தில் தேவனுடைய வார்த்தை என்ன செய்யணும்? கொஞ்சம் சரியா உன்னிப்பாக கவனிக்கணும். சரியா விதைச்சு 100 மடங்கு அறுவடையில் நாம் பெற முடியும். நாம் எப்பயுமே சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கக்கூடாது, பார்க்க வேண்டாம். தேவனை நோக்கி பார்க்கணும். நமக்கு உதவி செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. சாரிபாத்தூருடைய விதவை பாருங்க, பஞ்ச நாட்களில் அப்போ தான் செழிப்பாக அவங்க மாறுறாங்க. ஏன்? கர்த்தருடைய ஊழியக்காரன் சொன்ன வார்த்தைக்கு அவர்கள் அப்படியே என்ன செய்கிறாங்க? இது ரொம்ப முக்கியம் பாருங்க. கர்த்தருடைய ஊழியக்காரன் சொல்லுகிற அந்த வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படுகிற அந்த குணம் இருக்கு பாருங்க. அந்த கீழ்ப்படியும் போது தான் அங்கே ஆசீர்வாதம் செழிப்பாக மாறும். அது ரொம்ப முக்கியம். இவர் என்ன சொல்கிறது, நம்ம என்ன கேட்கறது, அப்படி அந்த கீழ்ப்படியாமைன்னு என்ன இருக்கும்போது எலியாவுக்கு எந்த லாஸும் இல்லை. எலியா அங்கேருந்து கடந்து போய் வேற எங்கேயாவது சாப்பிட்டு போயிடுவார். யாருக்கு தான் லாஸு? சாரிபாத்தூரினுடைய விதவைக்கு தான் அங்கே நஷ்டம் உண்டாகும். ஊழியக்காரன் சொல்லுகிற அந்த கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யணும்? அப்படியே கேட்டு அதை செய்யும் போது அதனுடைய விளைவு ஆசீர்வாதமாய் மாறுகிறது. உங்களுடைய வாழ்க்கை தரமே உயருது. அங்கே சாவை எதிர்நோக்கி இருந்த அந்த அம்மாவுக்கு ஆண்டவர் நல்ல வாழ்வை தேவன் கொடுத்தார். உங்கள் இருதயத்தின் விசுவாசத்தை தட்டி என்ன செய்யணும்? எழுப்புங்கள். அந்த விசுவாசத்தை செயல்படுத்துங்க. நீங்கள் விசுவாசிக்கும் போது கண்டிப்பாக தேவனுடைய மகிமை என்ன செய்வீர்கள்? அதை காண்பீர்கள். எப்படி சொல்ல முடியும்? தேவனால் எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கும் எல்லாம் கூடும். அப்போ இருக்கிற மாவில் முதல் அப்பத்தை சுட்டு அதை எனக்கு கொடுன்னு எலியா சொன்ன உடனே அப்படியே கீழ்ப்படிந்து செய்தார்கள். அதனுடைய விளைவு சுகமான வாழ்வு, நல்ல வாழ்வு அவர்களுக்கு உண்டானது. எப்போ தெரியுமா? பஞ்ச நாட்களில். ஊரே பஞ்சத்தில் இருக்கு, ஊர் மாறல. யார் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து, ஊழியக்காரன் சொன்ன வார்த்தையை விசுவாசித்தார்களோ அவர்களுடைய வாழ்க்கை, அந்த அம்மாவுடைய வாழ்க்கை என்ன செய்யுச்சு? அது மாறுச்சு. அல்லேலூயா. அப்போ கொடுப்பதற்கான வாய்ப்பு இந்த அம்மாவுக்கு கொடுக்கப்பட்டது தேவனால். அந்த வாய்ப்பை அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டார்கள். உள்ளத்தில் பயம் இருந்துச்சானா இருந்துச்சு. அந்த பயத்தை பின்னுக்கு தள்ளி விசுவாசத்தை முன்பாக என்ன செய்தார்கள்? அவங்க வச்சாங்க. விசுவாசம் தான் அவங்களை என்ன செய்யும்? ஆவிக்கிற வாழ்க்கையில் முன்னாடி கொண்டு போகும். கஷ்ட நேரத்தில் உங்கள் விசுவாசத்தை தைரியமாய் செயல்படுத்துங்கள். அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீங்க? ஆசீர்வதிக்கப்படுவீங்க. காரணம், கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டும் வருகிறோம் பிதாவே. தேவனை மட்டுமாய் பாராட்டின கிருபைகளுக்காக, செய்த நன்மைகளுக்காக நன்றி, பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. விதைப்பும் மறுப்பும் என்கிற பிரமாணத்தை நாங்கள் செயல்படுத்த கர்த்தாவை கிருபை செய்யுங்க. பஞ்ச நாட்களிலே ஆண்டவரே, பஞ்சம் இருக்கிறது போல கர்த்தராகிய தேவன் நீரும் எங்களோடு கூட இருக்கிறீர். ஆண்டவர், பஞ்ச நாட்களிலே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் விதைக்கும் போது எங்களை செழிப்பாக்குகிறீர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், அவருடைய தேவைகளை சந்தியும், மீதமெடுக்க கிருபை செய்யும். குடும்பத்தில் காணப்படுகின்ற எல்லா ஆண்டவரை கஷ்டங்களையும் உடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். தேவன் தாமே உடைய வார்த்தையை கொண்டு மாற்றி போடுவீராக.
ஆண்டவர் சுகவீனமாய் இருக்கிறவர்கள் சுகத்தை பெறுவார்களாக. ஆண்டவரே தரித்திரமாய் இருக்கிறவர்கள் தேவனுடைய ஐஸ்வர்யத்தை பெறுவார்களாக. நம்முடைய கிருபை ஜனங்களோடு கூட வந்து வழிநடத்தட்டும். நம்முடைய அறிவின் வெளிச்சம் அவர்களுக்குள்ளாக பிரகாசிக்கட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.